இருக்கீங்களா? நல்லா மாமா. அப்புறம் மாமா என்ன விசேஷம்? அதாவது பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்படியா? இடத்த வாங்கணும். சரி அதான் இடம் பார்க்கலான்ட்டு வாங்க மாமா. இடம் போட்டிருக்கோம், சூப்பராக இடம் போட்டிருக்கோம். அருமந்தை நெகிழ்ச்சி பஜார் பக்கத்துலேயே இருக்குது, பைபாஸ் பக்கத்துலேயே இருக்குது, அவுட்டர் ரிங் ரோடு. அப்படியே அவுட்டர் ரிங் ரோடு பார்த்தாலே தெரியும், இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. எனக்கு வந்து இடம் காமிங்க. வாங்க மாமா. பிளாட் நம்பர் 35. 35 நல்ல பெரிய என்ட்ரன்ஸ் பாருங்க, நல்லா பெருசாக இருக்குது. உள்ளே வாங்க, இது எடுத்துங்க. சூப்பரான பிளாட்டு, லோன் சூப்பராக நம்ம பண்ணி கொடுத்து போகலாம். சிஎம்டி அப்ரூவல் இருக்குது, சென்னை லிமிட்குள்ளே இருக்குது. ஓகேவா? அது பிளாட் நம்பர் 660 ஸ்கொயர் ஃபீட். 660 ஸ்கொயர் ஃபீட்டு பக்காவாக இருக்கும். சூப்பராக வீடு கட்டலாம். நம்ம என்ட்ரன்ஸு ஒரு சுற்றி வீடு இருக்குது. அதை சைடில் மாமா 22 அடி அகலம், 30 அடி லென்த்து, பக்காவாக இருக்கும். 660 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக நீங்கள் வீடு கட்டலாம். அவங்க பொண்ணுக்கு அருமையான இடத்த கொடுக்கலாம். பக்கத்துக்கு இந்த இடத்துல நிறைய இடம் போட்டிருக்கு. ஆனால் அதில் வந்து எனக்கு பிடிச்ச இடம் வந்து 35 நல்லா இருக்குது. ஆனால் இங்கே தண்ணி வசதி, கரண்ட்டு இதெல்லாம் இருக்கா? எல்லாமே சூப்பராகும். இபி லைன் கொடுத்தாச்சு. ஆல்ரெடி அங்கே வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கரண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணி பிரச்சனை, தண்ணி லாக் ஆகும், அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஸோ தாராளமாக நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாருங்கள். அவ்வளோ பெரிய 30 அடி ரோடு இருக்குது, சூப்பரான ரோடு. அப்போ இது வந்து அப்ரூவ்டா இது அன்அப்ரூவ்டு வருமா? சிஎம்டிஏ சென்னை லிமிட்குள்ளே சிஎம்டிஏ அப்ரூவ்டு சென்னை லிமிட்குள்ளே இருக்குது. சிஎம்டிஏ மட்டும் இல்லாமல் வேறு அப்ரூவும் இருக்குது. ஸோ தைரியமாக வாங்கலாம் நீங்கள். சரி, அப்போ எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. அது நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை வந்து எனக்கு நல்லா அருமையாக எனக்கு இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து வேறு எதுவும் பேச வரல. ஏன்னா நீ சொன்ன எனக்கு இந்த இதுவே போதும் நான் இந்த இடத்த வாங்குறதுக்கு. ஓகே, நான் இப்போயே நான் புக் பண்ணிடுறேன். சூப்பர், சரியா? நான் புக் பண்ணிட்டு நான் எங்கள் பொண்ணுக்கு வந்து இந்த கிஃப்டாக நான் கொடுக்க போகிறேன் இந்த இடத்த. நான் இப்போ உனக்கு ஏதாவது பே பண்ணுமா? ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட், சின்ன அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா மீதி ஒரு 1 lakh வந்து நம்ம ஒரு 3 days நீங்கள் அக்ரிமெண்ட் அமௌண்ட் கேட்டோம்னா நீங்கள். ஓகே விஜய், இப்போ எனக்கு வந்து இந்த இடம் பிடிச்சி போயிடுச்சு, சரியா? அதனால் வந்து நான் வந்து இப்போது 1001 ரூபா வந்து நான் உனக்கு கொடுக்குறேன். சரிங்களா? இந்த லேண்டுக்கான காசு கொடுக்குறேன். இது கொடுத்த உடனே நான் எங்கள் பொண்ணை கூட்டின்னு வந்து ஆஃபீஸ் சென்டர் வந்துட்டு நான் 1 lakh 2 lakh நான் வந்து அந்த இடத்துல கொடுத்துட்றேன். நான் கொடுக்கலாமா உங்களுக்கு? கண்டிப்பாக சார், அப்போ நான் இந்த மண்ணை தொட்டு நான் இந்த காசு கொடுக்குறேன். 1001 ரூபா இருக்குது, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. இந்த இடத்த காமிச்சதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. அது இல்லாமல் தணிக்கையில் இந்த மாதிரி இடம்லாம் நிறைய இடம் போட்டிருக்காங்க. அதாவது என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து வாங்க முடியாமல் சில இடத்துல போய் ஏமாந்துட்டு வராங்க. ஆனால் இந்த இடத்துல எல்லாமே நேர்மையாக அதை ஓப்பனாக சொல்கிறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த தணிக்கை ரியல் எஸ்டேட்டுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.